சொல் மனமே, என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறையுண்டு நீ சொல் மனமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடைய கூட போனார்கள். அவர் நாயின் என்னும் ஊருக்கு அவர் செல்கிறார். அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவர்களுடனே கூட வந்தார்கள். இந்த ஸ்திரீயை நாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய எல்லா நம்பிக்கையும் அவள் இழந்தவளாய் தன்னுடைய ஒரே மகனை இழந்திருக்கிறாள். அந்த பாடையை எடுத்துக்கொண்டு அவர்கள் அடக்கம் பண்ணும்படியாய் அவர்கள் செல்கிறார்கள். அவள் ஒரு கைம்பெண்ணாய் இருக்கிறாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த ஒரு ஸ்திரீயானவளை கர்த்தர் காண்கிறார். அவர் அந்த வாசலிலே அவர் பிரவேசிக்கும் பொழுது இந்த சம்பவத்தை அவர் காண்கிறார். அப்போ இந்த ஸ்திரீயினுடைய எல்லா நம்பிக்கையும் எல்லா சந்தோஷமும் அவள் இழந்தவளாய் தன்னுடைய வாலிப மகனை அவள் இழந்து நின்று வெறும் கையாய் அவள் நிற்கிறாள். அந்த சரீரத்தோடே தன்னுடைய நம்பிக்கையும் அவள் அடக்கம் செய்யும்படியாக அவள் அழுது கொண்டு அந்த தெரு வீதியிலே எல்லாருக்கும் ஒரு கேலி பொருளாய் அவள் காணப்படுகிறாள். வெட்கத்தோடும் அவமானத்தோடும் எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று மனவேதனையோடு அவள் துக்கத்தோடு அவள் அந்த அடக்கத்திற்கு அவள் சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒருவேளை இந்த காலை வேளையில் நம்பிக்கை எல்லாம் இழந்து போய் எனக்கு யார் உதவ முடியும் என்று கேள்விக்குறிகளோடு மிகுந்த கலக்கத்தோடு எனக்கு இன்றைக்கு இந்த காரியம் நிறைவேறி ஆக வேண்டுமே, இல்லை என்றால் நான் அவமானப்பட்டு விடுவேனோ என்கிற ஒரு அச்சத்தோடு ஒரு பயத்தோடு நீங்கள் ஒரு வேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கலாம். கர்த்தராகிய தேவன் செய்தது என்ன பாருங்க. 13வது வசனம், கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி. நம்முடைய தேவன் மனதுருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அந்த மனதுருக்கத்தினுடைய மிகுதியினாலே மனிதனை அவர் பக்கமாய் ஈர்க்க முடியும் என்று அவர் செய்த காரியங்களிலே இது ஒரு அற்புதமாய் காணப்படுகிறது. மகத்தான ஒரு அற்புதம். மனதுருகி அந்த ஸ்ரீனிடத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அழாதே என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு தான் இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கண்ணீரை துடைத்துக்கொள் மகனே, மகளே, நீ அழ வேண்டாம். மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லிவிட்டு அவர் செய்த காரியத்தை பாருங்க. கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரித்த வாலிபனை கர்த்தர் உயிரோடு எழுப்பக்கூடும் என்றால் மரித்த செத்த ஆசீர்வாதங்களை, இழந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக திரும்ப பெற்றுக்கொண்டு தர முடியும். அந்த நாள் இந்த நாள் தான். நம்மை மகிழ்ச்சியாக்குகிற தேவன் அவர். அழ வேண்டாம், உன் கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்து நட என்று கர்த்தர் என்ற காலை வேளையிலே சொல்லுகிறார். ஒன்றும் நம்மை மேற்கொள்ள முடியாது. மனதுருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த கடைசி வசனம் பாருங்க. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இழந்தவைகளை திரும்ப உயிரடைய செய்து கைகளிலே கொடுத்து நம்மை சுதந்திரவாளிகளாய் மாற்றுகிற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே நம்புவோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்னென்ன காரியங்களை நாங்கள் இழந்திருக்கிறோமோ, என்னென்ன காரியங்களை பிசாசானவன் திருடி கொண்டு வைத்திருக்கிறானோ, இந்த காலை வேளையில் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரை இழந்த சகல ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீ திரும்பி தரப்போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே.
வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரங்களை நோக்கி பார்ப்பது போல இந்த காலை வேளையில் எங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவீர் என்ற விசுவாசத்தோடு உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த நாள் எங்களுடைய எதிர்பார்ப்பை விட நீர் எங்களுடைய தேவைகளை சந்திக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப தரப்போகிறீர். நீர் எங்களுடைய கரங்களில் ஒப்புவிக்க போகிறீர். ஏனென்றால் நீர்தான் மெய்யான தேவன் ஆண்டவரே. இந்த நாளை நீர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தை பலப்படுத்திட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a great day. God is with you. கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். இழந்தவைகளை, இழந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்ப நம்மிடத்தில் ஒப்புவிக்கிற நாள் தான் இந்த நாள். God bless you.